நண்பர்களே, நம்ம இந்த பத்திரம் பட்டா பிரச்சனையே தீரவே தீராது. இப்போ நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் பதிவுத்துறை பல விதமான பதிவுத்துறை புதுமைகளை புகுத்தி ரொம்ப சூப்பரா 2018க்கு 12ல பண்ணிட்டு இருக்கிறாங்க. 18ல ஆன்லைன் முறை கொண்டு வந்துட்டாங்க. சூப்பரா பண்ணிட்டு இருக்கிறாங்க. இனி வருங்காலத்துல இன்னும் புதுசா அப்டேட் ஆக போகுது. சூப்பரா பண்ண போறாங்க. அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோல சுருக்கமா பார்ப்போம். இப்போ ஒரு பத்திரம் பதிவு பண்ண போறோம். ரிஜிஸ்டர் ஆபீஸ்க்கு வாங்குறவங்க போறாங்க, விற்கிறவங்க போறாங்க. இடையில இடைத்தரகர்கள் ஒருத்தன் போவான். இடைத்தரகர்கள் சம்பந்தம் இல்லாம இடைத்தரகர்கள் போவாங்க. அப்புறம் ஏதோ ஒரு தேவையில்லாத ஒரு வெளிநபர்கள் அங்க ஒரு குழுமி இருப்பாங்க. இந்த மாதிரிலாம் நடக்கக்கூடாது, பண்ணக்கூடாது அப்படின்னு அரசாங்கம் அருமையா சட்டம் போட்டிருக்கிறாங்க. புது ரூல்ஸ் போட்டிருக்காங்க. இனிமேல் வரப்போகுது. ஒரு மாதிரி பதிவுத்துறை அலுவலகமா நம்ம தமிழ்நாடு சென்னையில் இருக்கிற அடையாறு பதிவாளர் சார் பதிவாளத்தை கடந்த ஜனவரி மாசம் நம்ம வணிக வரித்துறை மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி அவர்கள் திறந்து வச்சாங்க. அங்க என்ன அப்படின்னா உங்களுக்கு ஏசி ரூம், காத்திருக்கிற ஏசி ரூம், நல்ல அனைத்து வசதிகளோட ஒரு மாதிரி சார் பதிவாளர் அலுவலகம் அப்படின்னு அனைத்து வசதிகளோட செஞ்சு வச்சிருக்கிறாங்க. அந்த அலுவலகத்தில் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, இப்போ இந்த சமீப ஒரு தகவல், உள்ள யார் போறாங்களோ அவங்களுக்கு ஒரு அனுமதி சீட்டு ஆல்ரெடி நம்ம ஆன்லைன்ல போட்டு டோக்கன் போட்டு இவங்க தான் வருவாங்கன்னு ஒரு டோக்கன் எடுத்துட்டு வந்துருவோம். அதை கொண்டு வந்தோம்னா அந்த வெளியில இருக்கிற பணியாளர் காமிச்சோம்னா சம்பந்தப்பட்ட எத்தனை பேர்னு பார்த்துட்டு அத்தனை பேருக்கு மட்டும் யாரு வாங்க போறாங்க, யாரு விற்க போறாங்க, யாரு சாட்சி, இவங்களுக்கு மட்டும் ஒரு தனியா டோக்கன் கொடுத்து அந்த டோக்கனை காமிச்சா மட்டும்தான் ஒரு கதவு திறக்கும், உள்ள அலோட் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு வசதியை கொண்டு வந்திருக்கிற தகவல் வந்திருக்கு. இந்த வசதி தமிழ்நாடு பூரா செய்ய போறதா ஒரு சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா நிறைய வருமானம் வருது. ஒரு சில சார்பு நிலத்துல வெளியேற்குள் போய் அங்க இருக்கிற வேலை செய்யறவங்க அடிச்சது சம்பவம் நடந்திருக்கு. அடிச்சு இந்த சொத்தை பதிவு பண்ணக்கூடாது, எங்க அம்மா என்னை விட்டு போட்டு இன்னொரு பையனுக்கு தராங்க அப்படின்னு சொல்லி அதோட பிரச்சனையாச்சு. அப்புறம் இன்னொரு பிரச்சனை எனக்கு பங்கு இருக்குது, எனக்கு இதை வித்தா நான் குடியிருந்துட்டு இருக்கிறேன், பல வருஷமா குடியிருந்துட்டு இருக்கிறேன், எனக்கு அந்த சொத்துல அந்த திறத்தை வைக்கும்போது எனக்கு கொஞ்சம் பங்கு தரணும் அப்படின்னு சம்மந்தமே இல்லாத போய் அங்க சண்டை போட்ட கேஸ் இதெல்லாம் நிறைய நடந்தது. இதையெல்லாம் வச்சு சார் பதிவாளர்களும் அந்த அலுவலகத்தில் வேலை செய்யறவங்களும் எங்களுக்கு பணி பாதுகாப்பு இல்லை அப்படின்னு நிறைய முறை அந்த துறையில கோரிக்கை வச்சிருப்பாங்க இருக்கு. அதனால இது ஒரு புது திட்டத்தை கொண்டு வந்துருக்கிறாங்க. இது உண்மையில நல்லா இப்போ வரைக்கும் நல்லா பதிவுத்துறையால செயல்படுது. இந்த மாதிரி ஒரு புது திட்டம் வந்தாலும் தேவையில்லாத நபர்கள் வெளிநபர்கள் உள்ள வரக்கான வாய்ப்புகள் இல்லாமல் போயிடும். அவங்க மட்டும் யார் பதிவு செய்யணுமோ அவங்க மட்டும்தான் பதிவு செய்வாங்க, அவங்க மட்டும்தான் உள்ள இருப்பாங்க அப்படிங்கிற திட்டம் வரதா சொல்லியிருக்கிறாங்க. நல்லா இருக்கும், எதிர்பார்ப்போம். மீண்டும் வேற வீட்டை சந்திக்கும் முறை விடைபெறுவது சிறப்பாக திருப்போம்.